Hello everyone, welcome to Simply Smart Recipes. நம்ம சேனல்ல இன்னைக்கு கேரட் வச்சு ஒரு டக்கரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் அல்வா செய்யறதுக்காக நான் 1/4 கிலோ கேரட் துருவி வச்சிருக்கேன். ஒரு கடாயில நெய் ஊத்தி நெய் சூடானதும் நம்ம துருவி வச்ச கேரட்டை போட்டு வதக்கிக்கோங்க. கேரட் நல்லா வதங்கினதும் 1/4 கிளாஸ் அளவு நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலை கேரட்டில் ஊற்றிக்கோங்க. பால்லேயே கேரட் நல்லா வேகணும். கொஞ்சம் கிளறி விட்டு கேரட்டை வேக விடுங்க. கேரட் 5 to 10 minutes அதில் வேகணும் பால்லையே. அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ கேரட் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததும் 1/4 கிலோ கேரட்க்கு நம்ம 100 கிராம் அளவு இனிப்பில்லாத கோவா இதில் சேர்த்துக்கலாம். கடைகளில் இனிப்பில்லாத கோவான்னு கேட்டால் கொடுப்பாங்க. அந்த கோவாவை நம்ம இந்த கேரட்டோடு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட போகிறோம். கேரட்டும் கோவாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். தனியாக கீ சைடில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க கேரட்டையும் கோவாவையும். அதோட நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். கேரட், கீ, பால்கோவா எல்லாம் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கிளறி விடணும். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா எல்லாம் சேர்கிற வரைக்கும் நம்ம கிளறி விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம கேரட் அல்வா. எல்லாம் ஒன்றா நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நெய் நல்லா சூடானதும் அதில் முந்திரி, பாதாம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாமை கேரட் அல்வா மேலே போட்டுக்கலாம். இப்போ டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் வெள்ளரி விதை போட்டுக்கிறேன். இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு இப்போ மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அட்டகாசமான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்தாங்கன்னா சட்டுன்னு ஒரு ஸ்வீட்டாக இதை செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப செஞ்சு தான் கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.